குணமாக வேண்டும். சொல்லுங்க, நான் என்ன பண்ண வேண்டுங்க? குணமாக வேண்டும். அதாவது நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே ஏசாயால சொல்லி பாருங்க, அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் சொல்றாரு. மெய்யாக அவர் சொல்றாரு, நாம் எல்லாரும் கர்த்தர், அந்த வசனத்தை படிங்க 12 நினைக்கிறேன், 12 இல்ல 12 படிங்க, 10 12 நினைக்கிறேன், 10 படிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தர் தான் என்ன பண்ணாரு? தேவன் தான் என்ன பண்ணாரு? இந்த இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை நொறுக்க என்ன பண்ணாரு? சித்தமானாரு. ஏங்க அவரை ஏன் நொறுக்கணும்? அவரை ஏன் அடிக்கணும்? ஏன் அவர் அன்பு பாடுகளுக்கு உட்பண்ணா? நாம் எல்லாரும் அவரை பற்றி ஒரு சுகம் உண்டாகிறதுக்காக தான் அவ்வளவாய் அவர் நொறுக்கப்பட்டு அவ்வளவாய் அவர் அடிக்கப்பட்டார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல சொல்லுது பாருங்க. மெய்யாகவே அவர் என்ன பண்றாரு? நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன பண்ணாரு? சுமந்தார். ஆமென். இந்த இடத்துல சொல்றது பாடுகள் என்று ஏசாயா சொல்றது தான் இந்த இடத்துல சொல்றாரு. 16 17 வாசிங்க மாறுது. சரி, 16 17 8ஆம் அதிகாரத்துல மத்தேயு வாசிங்க. ஆ 17 வாசிங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்கள், சூப்பரா சொல்ற, நம்ம அந்த பாடுன்னு படிச்சோம்ல, இங்க இடத்துல சொல்றாரு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். கவனிங்க, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் என்ன பண்ணாரு? சுமந்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்தார். சொல்லுங்க, இயேசு சிலுவையிலே சுமந்தார். ஏன் சிலுவையில் அவரை சுமக்கணும்? ஏன் பலவீனங்களை நோவுகளை சுமக்கணும் அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்த போது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும்படி, அவர் உயிர்த்தெழுந்த போது உனக்கு சுகத்தை தரும்படி, உனக்கு பலத்தை தரும்படியாகத்தான் இயேசு அவ்வளமாய் சிலுவையில் என்ன பண்ணாரு? சுமந்தார். நீங்க இயேசுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது நான் சொல்றேன், உன் பலவீனங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போகும், உன்னுடைய நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி போகும். அவர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது உன் வாழ்க்கையில சுகம் உண்டாகும், உன் வாழ்க்கையில பலன் உண்டாகும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் சொல்லுது பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் சொல்லுங்க. அப்போஸ்தலர் ஒரு வசனம் தெரியுங்க, 4ஆம் அதிகாரம். Thank you Jesus. ஒரே வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்,
விசுவாசிக்கும் போது என்னையா உண்டாகும்? உங்களுக்காக பாவங்களுக்கு செத்தது, உங்க வியாதிக்காக செத்தத காரணம் நிமித்தமா உங்களுக்கு சுகம் உண்டாகும். அல்லேலூயா. சர்வாங்க சுகம் உண்டாகும். சொல்ல முடியாத சுகம் உண்டாகும். எலும்பா, நரம்பா, கண்ணா, என்னவோ இருக்கட்டும் பாருங்க, எல்லாருக்கும் சர்வாங்க சுகத்தை தருபடியாக என் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கம்யூனியனை பார்க்கணும். கம்யூனியன் என்ன சொல்ற? ரத்தம் சென்று நினைச்சு பார்க்கிறோம், அவருடைய சரீரமா நினைச்சு பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்து நினைச்சு பார்க்கிறோம் பாருங்க, உடனே சுகம் உண்டாகும். ஏன்? அவரை பற்றுகிற விசுவாசம், அவர் மேல வைக்கிற விசுவாசம், அந்த உயிர்த்தெழுதல், அந்த மரணத்தை விசுவாசிக்கும் போது என்ன உண்டாகும்? சர்வாங்க சுகம் உண்டாகும். சொல்லுங்க, சர்வாங்க சுகம். ஆகவே தான் என்ன பண்ண, ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்து தேவனை குறித்து அவரை பாடும்போது, துதிக்கும் போது, அவர் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கும் போது என்ன உண்டாகுனா, நிச்சயம் சொல்றேன் பாருங்க, உங்க சரீரத்துல ஒரு பலன், உங்க சரீரத்துல ஒரு ஆரோக்கியம், உங்க சரீரத்துல ஒரு சுகம், ஒரு ஜீவன் உண்டாகும் பாருங்க. அது விலை கொடுத்து வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு இலவசமா என்ன பண்றாரு? அவைகளை தருகிறவராக இருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிப்போம். அந்த மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கும் போது என்ன உண்டாகுனா, இம்மையிலே நான் என்ன பண்றேன்? சுகம் உள்ளவனாக, பலன் உள்ளவனாக, ஆரோக்கியம் உள்ளவனாக நான் வாழ முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. மாத்திரைக்காய் சோத்திரம், மருந்துக்காய் சோத்திரம், டாக்டருக்காய் சோத்திரம், எல்லாத்துக்கும் சோத்திரம். ஆனா நான் சொல்றேன், எனக்கு ஒரு தெய்வீக வல்லமை, சுகமாக்குற வல்லமை இயேசுவின் நாமத்தினால இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் என்னை சுகமாக்கும்படி விரும்பி இருக்கிறாரு. அதற்காக 2000 ஆண்டுகளுக்காக இயேசு என்ன பண்ணுகிறாரு? பாவத்துக்காக மடிய செஞ்சிருக்கிறாரு. அந்த மரணம் என்னுடைய சுகத்துக்கு ஆதாரமா இருக்குது. அவர் உயிர் தந்திருக்கிறார், இன்றைக்கு ஜீவிக்கிறாரு. அன்றைக்கு அவனுக்கு எப்படி சுகம் கொடுத்தாரோ, இன்றைக்கு அவன் நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு சுகம் தருகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்ன பண்றாரு? மாறாதவரா இருக்கிறாரு. நேற்றும் இன்றும் இன்றும் அவர் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். நிச்சயம் சொல்றேன் பாருங்க, உங்க சரீரம் உயிர் அடையும், உங்க சரீரம் பலன் அடையும். கேட்காத காது இயேசுவின் நாமத்தினால கேட்கும், பார்க்காத கண்கள் இயேசுவின் நாமத்தினால பார்வை அடையும். தலைமையிலே கொட்டுவதெல்லாம் நிற்கும். எல்லா நெஞ்சு வலி, எல்லா முதுகு பெயின், எல்லா விதமான நரம்பு வலிகள் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாரு, கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவாரு. எண்ணங்களிலே, மனதிலே, உறவுகளே, பிள்ளைகள் மத்தியில எல்லாம் செத்து போய் இருக்கிற எல்லாவற்றையும் ஒழுங்காக்குவாரு. ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறாரு. கரையில கட்டி கட்ட நாமத்தை பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இப்போது திருச்சமூகத்துக்கு வருகிறோம்.
வாழ்ந்து இருக்கிறோம். ஆமென்.